மமதாவுடைய அராஜகம், மமதான் இல்ல, இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இருந்த போதும் இதே அராஜகம் இருந்தது. அதனாலதான் அங்க சாத்வீகமா அவங்களுக்கு ஆட்சியே பண்ண தெரியல, 356 பயன்படுத்துங்க அப்படின்ற கோரிக்கைகள்லாம் இப்போ எழுந்துட்டு இல்ல. நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. எதிர்கட்சி போல செயல்படுறாங்கல்ல. நீங்க ராகுல் காந்தி ஐயா இதை பத்தி என்ன சொல்றாரு? எதுவுமே ஒரு கருத்து சொல்ல. அதே இது நீங்க அரசியலாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் ஸ்டாலின் ஐயா கருத்து சொல்லுங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தாதா, அது ஒரு கேப் மாதிரி அவன் சொன்னாதான் நடக்கும்ங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதை தூக்கி வெளில போட்டா, இப்ப தமிழ்நாட்டுல பண்றாங்க இல்லையா, அந்த ஆம்ஸ்டாங் விஷயம் நடந்ததுக்கு பிறகு குற்றவாளிகளை எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரியான வேலையை வெஸ்ட் பெங்கால்ல பெரிய அளவுல பண்ணணும். ஊடுருவல்காரர்களை அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சு மிதிக்கிறதுனா என்ன, அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, திரும்பி அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க பங்களாதேஷ்க்கு போட்டோம். அங்கதான் இப்பதான் இஸ்லாத் அரசு இருக்கிறவங்க எல்லாம் ஆளும் அரசோட துணையா இருக்காங்க. அந்த ஆளும் அரசு இருக்கிற வரைக்கும் அது எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்காது. இப்ப நீங்க ஏன் ஒரு இடத்துல ஒரு ஆளு கேமராலாம் இருக்கு, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை செஞ்சிருக்கான், ஒரு சைத்தான் செய்யக்கூடிய, ஒரு பர்வர்டட் மைண்ட் செய்யக்கூடிய, ஒரு சைக்கோ செய்யக்கூடியதை விட கேவலமா ஒரு விஷயம். மமதாக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே அக்கறை கிடையாது. நீங்க டாட்டா போனாலும் போயிட்டு வாங்குவாங்க, இருந்தாலும் இருந்துட்டு வாங்குவாங்க. ஒரு காட்டாட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டாட்சி நடப்பதற்கு மைய காரணம் இந்தியர்கள் அல்லாதவர்கள் அந்த இடத்துல நிறைய ஊடுருவி இருக்கிறது தான். அதை நீங்க தூக்கி போட்டு மிதிச்சா தான் இது செட் ஆகும். அவங்களை வெளியில அனுப்பினாதான் செட் ஆகும். நான் ஒரு பேட்டியில சமீபத்துல சொன்னேன், மோடிக்குள்ள இருக்கிற இந்திரா காந்தியை இது வரைக்கும் நீங்க பார்க்கல. மோடிக்குள்ள இருக்கிற வாஜ்பாயையும் மோடிக்குள்ள இருக்கக்கூடிய மற்றவர்களையும் RSSையும் சித்தானந்தத்தையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த பங்களாதேஷ்னால வரும். தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி TDS அவர்கள். வணக்கம். வணக்கம். மேற்கு வங்கத்துல மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு பக்கம் மருத்துவர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. மத்திய அரசு இந்த நேரத்தில் முக்கியமா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னாக்க, இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போது 6 மணி நேரத்தில் FIR பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? FIR பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது அந்த 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 இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளங்கிறத நிறைய விவாதங்களுக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமைங்கிறது எல்லா பக்கமும் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதுலேயும் பாலியல் வன்கொடுமைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. இதுக்கு நான் உங்களோட பேசும்போதே பலமுறை 2 முறை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல ஒரு ஆள் முறையற்ற விதத்தில் போகிறான். காலையில் 8 மணிக்கு போகிறோம், 5 மணிக்கு வர்றோம், அல்லது 9 மணி பஸ்ஸை பிடிச்சிட்டு போகிறோம், திருப்பி 4 மணி ஆட்டோவில் வர்றோம். இப்படி ஒரு முறை இருந்ததுன்னா அவனால் பெரிய தொல்லைகள் எதுவும் வராது, அவனாலேயோ அவங்களாலேயோ. பட் முறையற்ற விதத்தில் அவன் போகிற நேரம் வேறு, வர நேரம் வேறு, இஷ்டத்துக்கு போவான், எப்போ வருவான்னு தெரியாது, எப்போ தூங்குவான்னு தெரியாது. அந்த மாதிரி கேரக்டரை நம்ம தெருவுக்குள்ளேயே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். இப்படி கவனிக்கலன்னா இவன் எங்கேயோ போய் ஏதோ ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துடுவான். 10 தப்பில் தப்பிச்சிருவான், 11வது தப்பில் மாட்டிப்பான். இவன் ரொம்ப கூலாக அந்த பெண்ணோட தவறு செய்துவிட்டு வீட்டுக்கு குளிச்சுட்டு படுத்து தூங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர், தொடர்ந்து இதே வேலையை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவன். அவன் மாட்டினதுங்கிறது அந்த CCTV கேமரா மூலமாகவும், அவன் போனான் திருப்பி வந்தான் 40 நிமிஷம் கழிச்சு அப்படிங்கிறது மூலமாகவும், அவனுடைய ஷூல இருந்த அந்த ஷூலையோ அல்லது சாக்ஸ்லேயோ இருந்த அந்த ரத்த கரை அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. இது மாதிரியான ஒரு கொடுமை நடக்குது அப்படிங்கிறதுனால யாரும் பெருசா துவண்டு போயிட போறது இல்லை. ஏன்னா மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கோவில்ல இருந்து ஒரு சிலையை திருடுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய அபவாதம் நடக்குமோ அதை விட இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைங்கிறது அப்படித்தான் இருக்கும். அடிப்படையிலேயே அவங்களுக்கு எதிர்க்கக்கூடிய, என்னதான் தைரியமா இருந்தாலும், ஜான்சி ராணியா இருந்தாலும், வேலு நாச்சியாரா இருந்தாலும், அவங்கள அவங்களுக்கான எதிர்ப்பு சக்திங்கிறது கம்மியா இருக்கும். அதை ஆண்கள் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். வெஸ்ட் பெங்கால் நோக்கி இதை ஏன் பேசுறோம் அப்படின்னு சொன்னா, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க இந்த மாதிரி அஃபெண்டர்ஸை தொடர்ந்து அனுமதிச்சிட்டீங்க. பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய அகதிகள் என்கின்ற போர்வையில் வரக்கூடிய பலரை பலகாலமா கொடுத்துட்டீங்க. அவங்க இப்போ ஜார்க்கண்ட் வரைக்கும் இருக்காங்க.
இது இந்திரா காந்தி அம்மா காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த இது ஊடுருவல் நடந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வெளி ஊர்ல இருந்தோ வெளி நாட்டுல இருந்தோ அல்லது வெளி மாநிலத்தில இருந்தோ ஒருத்தர் வர வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் கொஞ்சம் ஃப்ரீக் ஆயிடும். அவனுக்குன்னு யாரும் கிடையாது, கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, சித்தப்பா கிடையாது, பெரியப்பா கிடையாது, மாமன் பொண்ணு கிடையாது, அத்தை பொண்ணு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி இது வெஸ்ட் பெங்கால்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. இவர்களை பயன்படுத்தி தான் கம்யூனிஸ்ட் வந்து தொடர்ந்து வெற்றியே பெற்றுட்டு இருந்தது. இந்த ஊடுருவல்காரர்களை வைத்துக் கொண்டுதான் வெற்றியே பெற்றுட்டு வந்தது. யார் வர்றான் எங்க அடிக்கிறான்னு ஒன்றும் தெரியாது, கேஸும் போட முடியாது, ஒன்றும் போட முடியாது. பயப்படுறவன் பயந்துருவான், அதை மிரட்டுவான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இது ஒரு கட்டத்துல வந்து சிபிஐ விசாரணைக்காக நீதிமன்றம் வந்து உத்தரவு போடுறாங்க. உடனடியாக அதுக்கு அடுத்த நாள் இரவே வந்து நள்ளிரவு 12 மணி அளவுல மருத்துவமனை ஃபுல்லா வந்து சூறையாடப்படுது. அந்த இடத்துல காவல்துறை இருந்தாங்களா இல்லையான்றதே தெரியல. இல்ல இதான் ரான்சம், அதாவது ஒரு ஆள் வந்து திட்டமிட்டு ஆளும் மம்தா பானர்ஜி அரசு வந்து ஆதாரங்களை அழிக்கிறதுக்கான முயற்சியில ஆதாரங்களை முதலமைச்சர் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தாதாக்களே அந்த தப்புக்களை பண்ண முடியும். அதாவது ஒரு ஆளு தனக்காக தப்பு பண்றான், பலருக்காக தப்பு பண்றான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னா அந்த பிரின்சிபலை வந்து உடனடியா பதவி விலகிறாரு. உடனடியாக இன்னொரு மருத்துவக் கல்லூரிக்கு அவரை பிரின்சிபலா நியமிக்கிறாங்க 24 மணி நேரத்துல. இல்ல அவர் அந்த இடத்துல இருந்து விலகிறதுக்கு அவர் காரணம் சொல்லி இருந்தது வந்து என்னால இதை தாங்க முடியல, இந்த இடத்துல என்னால இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அவர் கொடுத்திருக்காரு. அதை வைத்து தான் அவங்க வந்து வேற இடத்துல போட்டிருந்திருப்பாங்க. அவர் அப்படி அந்த பதவியை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது. ஏன்னா எந்த ஊருக்கு எந்த ஸ்கூல்ல போனாலும், எந்த காலேஜ்ல போனாலும், எந்த ஆர்கனைசேஷன்ல போனாலும் காலேஜ்லயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. நம்ம காலேஜ்ல இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா இன்னும் பிரின்சிபல் தான் இதை பண்ணி வச்சாருங்கிற மாதிரி முன்முடிவு. என்ன பிரச்சனை நம்ம நாட்டுல ஒரு ஒரு பிரச்சனை வந்த உடனே அதுக்கான எல்லாத்தையும் சொல்லிடுறோம். அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தீர்ப்பெல்லாம் போட்டு அவனை தூக்குல எல்லாம் தொங்க விட்டு அவனுடைய சமாதியில புல்லு முளைக்கிற அளவுக்கு கொண்டு விட்டுறோம். அடுத்த நாள் வேற விதமா அது ஷிஃப்ட் ஆயிட்டாலோ அல்லது வேற கதை வந்து விட்டாலோ நம்ம இதை விட்டுறோம். இது என்ன ஆகுது, தொடர்ந்து சிவில் டிசோபீடியன்ஸ் ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது மனதுக்குள்ள ஒரு கவலையை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அது என்ன கவலை அப்படின்னு சொன்னா, ஐயோ நாட்டுல எல்லாரும் தப்பு பண்றாங்க, தப்பு பண்றவெல்லாம் தப்பிச்சிடுறான், நான் மட்டும் தப்பு பண்ணாம இருக்கேன், அப்ப நானும் தப்பு பண்றேன், நான் தப்பு பண்ணா நான் தப்பிச்சிருவேன். இது இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ந்து பார்க்கும் பொழுது, அதாவது நடந்தது ஒரு கொடூரம். அந்த ஆளை வந்து நீங்க கூப்பிட்டு விசாரணை பண்றீங்க, அவன் தெளிவா சொல்றான், என்ன தூக்குல போடு, அவ்வளவுதானே தூக்குல போடுங்கிறான். எப்போதுமே ஒரு தவறை தொடர்ந்து செய்து விட்டவங்களுக்கு அதுக்கு மேல அதுல ஒன்றும் பயமெல்லாம் இருக்காது. அந்த பயத்தெல்லாம் தாண்டிடுவாங்க. 4 வாட்டி தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், பகல் குடிகாரனா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான உமனைசரா ஸ்ரீலோலா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் இருக்காது, கடவுள் மேல பயமும் இருக்காது. ஸோ இவங்க ஜாலியா சுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஒரு ஆளை ஒரு தனியார்னா என்ன, அரசு சார்ந்த ஒரு அமைப்புக்குள்ள நீங்க வந்து இஷ்டத்துக்கு ஓட விட்டுருக்கீங்க, வர விட்டுருக்கீங்க. எதை எடுத்தாலும் டீ வாங்கிட்டு சொன்னா டீ வாங்கிட்டு வர்றான், அதுக்கப்புறம் என்ன சொன்னாலும் கேட்கறான். ஒரு கட்டத்துல அவன் பெரிய தாதா ஆயிடுறான், அவன் சொல்றதை நீங்க கேட்கறீங்க. இப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கிள்குள்ள கொண்டு வந்து விட்டுறீங்க. இதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இதுல யாராலும் இதை தடுத்திருக்க முடியும் அப்படின்னு கேட்டா சத்தியமா யாராலையும் தடுத்திருக்க முடியாது. அந்த பொண்ணு அந்த செமினார் ஆளுக்கு போக வேண்டிய சூழ்நிலை எதனால வந்தது, எப்படி அவன் ஏமாத்தினா, எதற்காக அவங்க போனாங்க அப்படிங்கிற கேள்வியோட அந்த மேட்டர் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கு பரபரப்பா பேசுகின்ற ஒரு விஷயமா மாறிடுது. திரைப்படத்துல வன்முறை வரும்போது கூட இதைத்தான் நம்ம சொல்றோம். ஐயா, இந்த வன்முறையை நீங்க தொடர்ந்து காட்டினீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு என்ன வரும், தப்பு பண்றவன் தப்பிக்கிறான் அப்படிங்கிற கடுப்பு இருந்துட்டு இருக்கும், விரக்தி இருந்துட்டு இருக்கும். அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தப்பு பண்றவன் தப்பிக்கிறான், நான் ஏன் தப்பு பண்ணக்கூடாது. இல்ல, இந்த பக்கம் எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்றாங்க, அதை மம்தா பானர்ஜி அரசுக்கு வந்து தடுக்க தெரியுது காவல்துறையை வச்சு. ஆனா அங்க போராட்டக்காரர்கள் வந்து கிட்டத்தட்ட 7000 பேர் வந்து கூடியிருக்கதா சொல்றாங்க. ஆனா அங்க தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கணும் இல்லைங்க? இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன், இந்த பிரச்சனையை வெஸ்ட் பெங்கால் மமதா அப்படிங்கிற அடிப்படையில இருந்து பார்க்கறதுங்கிறது வேற. அங்க போட்டிருக்கணும் இல்ல, கண்டிப்பா இது வந்து ஒரு அரசு, ஒரு மாநிலம், இந்திய மாநிலம், ஒரு அரசு அப்படிங்கிற அடிப்படையில நீங்க பாத்துட்டீங்கன்னா நிறைய உண்மைகள் தெரிஞ்சிடும். நான் வந்து பதட்டப்பட்டு ரொம்ப கோபமா இந்த சான்ஸை வச்சு மமதா ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு பேசக்கூடியவன் இல்லை. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குங்கிறதே மமதாக்கு தெரியும் தெரியாதுங்கிறது நமக்கு தெரியாது. அந்த இடத்துல ஓட்டு இருந்ததுன்னா வருவாங்க, ஓட்டு இல்லைன்னா அதுவும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுடைய உயிருங்கிறது, இராணுவத்துறையில இருக்கிறவங்களுடைய உயிருங்கிறது புனிதமானது.
அதை கெடுக்கின்ற அளவுக்கு நம்ம ஃப்ரீக்கா விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து தவறான ஆட்களை விடக்கூடாது. ஹாஸ்பிட்டல்லே நம்ம யாராவது அட்மிட் ஆயிட்டாங்கன்னா நம்ம வந்து சௌரியத்துக்கு கிளம்பி போய் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கு மம்தா பானர்ஜி அவர்கள் இன்னைக்கு போராட்டம் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. எதிர்கட்சி போல செயல்படுறாங்கல்ல. நீங்க ராகுல் காந்தி ஐயா இதை பத்தி என்ன சொல்றாரு? எதுவுமே ஒரு கருத்து சொல்ல. அதே இது நீங்க வந்து அரசியலாக பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்னும் ஸ்டாலின் ஐயா கருத்து சொல்லல. ஆனா மணிப்பூர்ல அந்த 2 பேருடைய வீடியோ வந்த உடனே மெழுகுவத்தி போராளிகள் இங்க வரல, கொண்டலாம்பட்டியில வந்து மணிப்பூர்ல 2 பேரை கெடுத்துட்டாங்க அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்க. கொண்டலாம்பட்டிக்கும் மணிப்பூர் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. அங்க இருக்க ஒரு நல்ல படித்தவர்களை கூட்டி இந்திய மேப்பை காட்டினீங்கன்னா கூட மணிப்பூரை குத்து மதிப்பா தான் கையை கடிப்பாங்க. இங்கிலீஷ் படிச்சிருந்தா ஓரளவுக்கு MA என்னைனா மணிதான் அப்படின்னா சுப்பிரமணி இல்லை அப்படிங்கிற அளவுல பிடிச்சிருப்பாங்க. என்ன சொல்ல வர உங்களுக்குன்னா, ஒரு தவறு நடப்பது, ஒரு சமூகத்தில் ஒரு தவறு நடப்பதுங்கிறது வந்து இயல்பாகி விட்டது அப்படிங்கிற கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதுல இருக்கக்கூடிய கொடூரத்தை பேசிட்டு அந்த ஹீரோ வந்து அந்த வில்லன் ஹீரோவாவே ஆயிடுறான். எப்படி எல்லாம் பண்ணிருக்க அவர் அப்படிங்கிற மாதிரி அவனை கொண்டு போயிட்டு நீங்க தவறா கொண்டு வர்றீங்க. ஒரு மொத்த மேட்டரையும் கொச்சப்படுத்துறோம். ஒரு நீதிமன்றம் இருக்கு, ஒரு காவல்துறை இருக்கு, அந்த CCTV கேமரா மூலமா தான் அவனை பிடிச்சிருக்காங்க. தவறான ஆள பிடிச்சிட்டாங்க, அதோட அந்த மேட்டர் முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்றேன், ஆம்ஸ்ட்ராங் ஐயாவுடைய கொலை அப்படிங்கிறது வந்து நாம முதல்ல பார்த்த உடனே இது வந்து வெவ்வேறு விதமா பேசுறோம். இது இல்ல திராவிட மாடல்ல ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இவரு தான் அதை பண்ணிருப்பாரு, அவர் தான் இதை பண்ணிருப்பாரு. அப்புறம் புகுந்து ஃபுல்லா அந்த கேஸை சீரியஸா எடுத்துட்டு நடத்தும் போது இல்ல இது ஒரு 16 ஏக்கர் நிலம் சார்ந்து இருக்கு, அந்த 16 ஏக்கருடைய விலை 150 ஏக்கரா இருக்கு, அதுல இவர் தலையிட்டார், அதனால கொண்டுட்டார். அப்போ நம்ம இந்த வெறுப்பை ஏற்றி விட்டுறோம் பாருங்க. அந்த 1 வாரம் 10 நாள் ஒருத்தர் மேல ஒருத்தர் அது தங்கிட்டே இருக்கும். இல்ல இது முதல் முறையா இருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே சந்தேஷ் காலின்ற ஒரு விவகாரத்தை நம்ம தொடர்ந்து பெங்கால்ல நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் செய்தியா கவர் பண்ண போன செய்தியாளர்கள்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போனாங்க பாருங்க. அங்க மமதாவுடைய அராஜகம், மமதான்னு இல்ல, இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் இருந்த போதும் இதே அராஜகம் இருந்தது. அதனாலதான் அங்க சாத்வீகமா அவங்களுக்கு ஆட்சியே பண்ண தெரியல, 356 பயன்படுத்துங்க அப்படின்ற கோரிக்கை எல்லாம் இப்ப எழுந்துட்டு இல்ல. இப்ப நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய இந்த பங்களாதேஷ்ல இருந்து வந்த ஊடுருவல்காரர்களை நீங்க வெளியில எடுத்துடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு கொலை நடக்குது, ஜெயில இருந்து ஒரு ஆளை தப்பிக்க விட்டு அந்த கொலையை முடிச்சுட்டு திருப்பி அந்த ஆளை கொண்டு வந்து ஜெயில போட்டு இருக்கா. நான் சொல்றேன், ஜெயில இருந்து ஒரு ஆளை அனுப்பி வச்சுட்டு அவனை போய் அந்த கொலையை பண்ண வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து போட்டுடுறாங்க. போலீஸ் கண்டிப்பா கண்டுபிடிச்சணும் இது அவன் தான் பண்ணியிருக்கான்னு. ஆனால் நீங்க என்ன சொல்வீங்க, அவர் வந்து ஜெயில இருந்து. இந்த மாதிரி தான் இங்க நடக்கும். ஏன்னா இங்க ஊடுருவல்காரர்கள்னு பெரிய அளவுல வரல. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க, சில விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியால மட்டும் அது நடக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சாலும் வெஸ்ட் பெங்கால் மாதிரி வியாபிச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாக அங்கிருந்து ஆள் வர்றதும், அதை கம்யூனிஸ்ட் ஆதரிக்கிறதும், பின்னாடி மமதா அதை ஆதரிக்கிறதும், அவங்கள வச்சே தேர்தலை சந்திக்கிறதும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு அராஜகம் பண்ணுவேன்னு சொல்றதும், சிபிஐயே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றதும், விசாரிக்கவே விட மாட்டேன்னு சொல்றதும், கவர்னரையே வெறுப்பேற்றுறேன், இதெல்லாமே இந்த திராவிட மாடலினுடைய வீழ்ச்சி. ஒரே ஒரு வித்தியாசம், இங்க ஊடுருவல்காரங்கிறது பெரிய அளவுல கிடையாது, அங்க ஊடுருவல்காரங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. சோ அதை வைத்துக்கொண்டு இந்த கேஸை நம்ம பார்க்க கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு ஆளுக்கு தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டல்ல யாருக்கு மரியாதை கொடுக்கலாம்? டாக்டருக்கு கொடுக்கலாம், நர்ஸுக்கு கொடுக்கலாம், கம்பவுண்டர்ஸுக்கு கொடுக்கலாம், அந்த பார்மசூட்டிக்கல் கடைகளை வச்சிருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், வர்றவங்களுக்கு கொடுக்கலாம், பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இவ தவிர வேற யாருக்கு அந்த இடத்துல தாதாகிரிக்கு என்ன வேலை இருக்கு? இவகிட்ட போ, அவன் மூலமா தான் வேலை நடக்கும் அப்படின்னு நீங்க யாரையாவது உயர்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த தாதாக்களை உருவாக்குற வேலையைத்தான் வெஸ்ட் பெங்கால்ல பெரிய அளவுல பண்ணிட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு தாதா, அது ஒரு கேப் மாதிரி, அவன் சொன்னாதான் நடக்கும்ங்கிறது கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இதை தூக்கி வெளில போட்டா, இப்ப தமிழ்நாட்டுல பண்றாங்க இல்லையா, அந்த ஆம்ஸ்ட்ராங் விஷயம் நடந்ததுக்கு பிறகு குற்றவாளிகளை எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரியான வேலையை வெஸ்ட் பெங்கால்ல பெரிய அளவுல பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய அத்தனை பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரே வரையில உங்களுக்கு சொல்லட்டுமா, வீட்டுக்கு வராத பையன் டாக்டரா படிச்சுட்டு இருந்தாலும், வெளியூர்ல இருந்தாலும், வெளிநாட்டுல இருந்தாலும், கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் அவன் கெட்டு போகாம வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. வீட்டுக்கு நைட்டு வர்றவன், அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு வராதவன், அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் நான் சொல்றேன், பர்சன்டேஜ் வேணா வேறுபடலாம், 40%, 60%, 80% வேறுபடலாம். ஆனால் அந்த குற்றம்ங்கிறது அவன் கிட்ட வந்துடும். வீட்டுக்கு தங்கலைனால, வெளியூர் அனுப்பிச்சிங்கனாலே அது வந்துடும். அதுதான் பெரிய பிரச்சனை. இவங்க எல்லாருமே நாடு விட்டு நாடு வந்தவங்க, எந்த ஒரு கவலையும் கிடையாது.
இவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கும், இவங்களுக்கு வந்து வீட்டுல அரிசி பருப்பு எல்லாம் வந்துடும், ஆனா ஆதார் கார்டு இருக்காது, இருந்தாலும் காட்ட மாட்டாங்க, ஓட்டு போடுவாங்க, தப்பிச்சிருவாங்க. எல்லா விதமான குற்றங்களுக்கும் இவங்க பயன்படுவாங்க. நீங்க அந்த குறிப்பிட்ட அந்த கேரக்டர் எடுத்து பாத்தீங்கன்னா உடனே இவங்க எல்லாம் வாய் மூடிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல, இந்தி கூட்டணியில இருந்து எதுவும் பேசாம இருக்காங்க பாருங்க. இதுதான் தவறு. ஆன் தி கான்ட்ரரி, மணிப்பூர்ல நடக்கிறதுங்கிறது ஒரு போதை வியாபாரத்தை தடுப்பதற்காக கிட்டத்தட்ட 9 வருஷம் பிஜேபி போராடிட்டு இருக்கும் போது அங்க மெய்திக்கும் இந்த குக்கிக்கும் நடக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை புரிஞ்சுக்காம, ஐயோ 2 பெண்ணை கெடுத்துட்டீங்க, 2 பெண்ணை கெடுத்துட்டீங்க, நிர்வாணமா கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான், மணிப்பூர்ல எதுவுமே சரியில்லை இப்படின்னு இந்தி கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறதும் தவறான ஒரு விஷயம். படிக்கிற நமக்கு என்ன தெரியணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய ஏரியால ஒரு ஊதாரின்னு சொன்னா என்ன, எந்த ஒரு முறைக்கும் வராதவன், அவன் வந்து எந்த ஒரு முறைக்கும் வரல, ஏதோ ஒரு காலையில கிளம்பி போகல, சாயங்காலம் திருப்பி வரல, அவனுக்கான ஏதோ ஒரு டேபிளே இல்லை, டைம் டேபிளே இல்லை. ஒரு ஸ்கூல்ல நீங்க படிக்கிறீங்கன்னா 9 to 9:30 இந்த கிளாஸ், 9:30 to 10 இந்த கிளாஸ்ன்னு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த முறை இல்லாம ஹிந்தி டீச்சர் வந்துட்டாங்க, இப்ப அவங்க தான் நடத்த போறாங்க, இப்ப எக்கனாமிக்ஸ் டீச்சர் வந்துட்டாரு, அவர் தான் நடத்த போறாரு, நாங்க ஒரு முறை இருக்காது. அந்த முறையற்றவர்கள் நம்ம தெருவில் யாரு இருந்தாலும், நமக்கு தெரிந்த ஏரியால, நம்ம அலுவலகத்துல, நம்ம போகின்ற இடத்துல எங்க இருந்தாலும் உடனே நாம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த செய்தியில இருந்து எனக்கு புரியுற ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை பற்றி நான் பேச விரும்பல. ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தூக்கி போட்டு மிதிக்க வேண்டிய ஒரு வேலை நடக்கணும். ஊடுருவல்காரர்களை அத்தனை பேரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறதுனா என்ன, அவங்களை அனுப்பிச்சு விட்டுருங்க, திரும்பி அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க பங்களாதேஷ்க்கு போட்டு அங்கதான் இப்பதான் இஸ்லாத் அரசு இருக்கிறவங்க எல்லாம் ஆளும் அரசோட துணையா இருக்காங்க. அந்த ஆளும் அரசு இருக்கிற வரைக்கும் அது எப்படி நடக்கும்? கண்டிப்பா நடக்காது. இப்ப நீங்க ஏன் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆளு கேமராலாம் இருக்கு, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, இவ்வளவு கொடூரமான ஒரு வேலையை செஞ்சிருக்கான், ஒரு சைத்தான் செய்யக்கூடிய, ஒரு பர்வர்டட் மைண்ட் செய்யக்கூடிய, ஒரு சைக்கோ செய்யக்கூடியதை விட கேவலமா ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருக்கான். யாருக்கோ எதுக்கோ மறைக்கிறதுக்காக பண்ணியிருக்கான். அவன் தானா இல்ல 4-5 பேரா எதுவும் தெரியல. எதுவுமே புரியாத ஒரு விஷயமா அது இருக்கு அப்படின்னு சொன்னா, இதுக்கு காரணம் அவனால நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க, பணம் வைத்துக் கொண்டிருக்கிற நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. இந்த பணம் வைத்துக் கொண்டிருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக எல்லாரும் வராங்க. இல்ல அந்த சம்பவம், மமதா பானர்ஜி அந்த சம்பவம் நடந்த உடனே உடனடியா காவல்துறை அவங்க பெற்றோர்களுக்கு அழைச்சு என்ன சொல்றாங்கன்னா, தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க, உடல்நிலை சரியில்லைன்னு முதல் சொல்றாங்க, அதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நாளைக்கு நீதிமன்றத்தில் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க. சார் அவங்க அம்மா எனக்கு தெரியும் சார், ரொம்ப வயசானவங்க சார், பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொன்னா அவங்க செத்துட்டா யார் சார் பொறுப்பு, இப்படிலாம் கதை வருவாங்க. நீங்க ஒரு விஷயத்தை அனுமதிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கேவலத்தை அனுமதிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதற்கு பிறகு வரப்போது எதுவுமே கோலமா இருக்க போறது இல்லை. வெஸ்ட் பெங்கால்ல நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய தவறு, கடந்த 40-45 வருடங்களாக கம்யூனிஸ்டுக்கும் இந்தியாங்கிற ஒரு அக்கறை கிடையாது. மமதாக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே அக்கறை கிடையாது. நீங்க டாட்டா போனாலும் போயிட்டு வாங்குவாங்க, இருந்தாலும் இருந்துட்டு வாங்குவாங்க. ஒரு காட்டாட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த காட்டாட்சி நடப்பதற்கு மைய காரணம் இந்தியர்கள் அல்லாதவர்கள் அந்த இடத்துல நிறைய ஊடுருவி இருக்கிறது தான். அதை நீங்க தூக்கி போட்டு மிதிச்சா தான் இது செட் ஆகும். அவங்களை வெளியில அனுப்பினாதான் செட் ஆகும். நான் ஒரு பேட்டியில சமீபத்துல சொன்னேன், மோடிக்குள்ள இருக்கிற இந்திரா காந்தியை இது வரைக்கும் நீங்க பார்க்கல, மோடிக்குள்ள இருக்கிற வாஜ்பாயையும் மோடிக்குள்ள இருக்கக்கூடிய மற்றவர்களையும் RSSையும் சித்தானந்தத்தையும் நீங்க பார்த்திருக்கீங்க. அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த பங்களாதேஷ்னால வரும். அதை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு சொன்னா, இந்த அக்டோபர் மாதம் தேர்தல்லாம் முடிந்த பிறகு பங்களாதேஷ்ல சரியான ஒரு நிலைமை வரலன்னு சொன்னா, இந்த கல்கட்டால இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இவங்க எல்லாரையும் தூக்கி திருப்பி பங்களாதேஷுக்கு அனுப்புறதுங்கிற வேலையை ஒழுங்கா செய்வாங்க. ஏன்னா அங்க பங்களாதேஷ்ல அந்த எதிர்கட்சியா இருந்து இவ்வளவு நாள் சிறையில இருந்து வெளில வந்தவங்க என்ன சொல்றாங்க, இங்க இது முஸ்லீம் நாடு, இங்க முன்னா மதம் மாறு, இல்லைன்னா உன் நாட்டுக்கு ஓடிப்போ அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்தா வச்சுக்க, இவங்களெல்லாம் கூட்டு போ, உனக்கு என்ன வேணுமோ அந்த மதத்துக்குள்ள அவங்களை மாத்தி விடு, இனி இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டான்ஸ் அதை எடுக்க வேண்டிய அவசியம் மோடிக்கு வரத்தான் போகுது. அதுக்கு இந்திரா காந்தி அம்மாவுடைய ஆவி அவருக்குள்ள போய் உட்காரணும். அது நடந்ததுனா தான் இதுல இருந்து தீர்வு வரும். நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருனாக்க, இந்த குருமித் ராம் ரஹீம்ன்ற ஒரு பாலியல் குற்றவாளி, அவரும் சமீப விடுதலை ஆயிருக்காரு. அதை மேற்கோள் காட்டி சர்க்காஸ்டிக்கா பேசணுன்றதுக்காக கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பாலியல் குற்றவாளிகள் சுதந்திரமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு. இவர் வந்து இருக்கிறது பஞ்சாப்ல, இந்த பர்டிகுலர் சாமியார் இருக்கிறது, அவர் பைக்லாம் ஓட்டி சினிமாலாம் நடிக்கிற ஒரு சாமியார்.
அவர் இருந்த காலகட்டம் பஞ்சாப்ல யார் ஆட்சி செய்தாங்கிறது முதல்ல பிரகாஷ் ராஜுக்கு தெரியணும். பஞ்சாப்னா என்னன்னு தெரியணும். ப்ராபப்ளி அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பஞ்சசீலமே அவருக்கு தெரியாது, அதனாலதான் வளரிட்டு இருக்காரு. இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான குற்றங்கள் எல்லா பக்கமும் நடக்குது. 140 கோடி மக்கள் உள்ள இந்த இந்தியாவுல இந்த மாதிரி போலி சாமியார்கள் இருக்காங்க. அவர் ராம் ரஹீமா இருக்கட்டும், ராம் ரஹீம்ங்கிறதுனால அவரை காப்பாத்திடுவாங்களா? இல்லையே, அவர் சிறையில தான் வச்சிருந்தாங்க. ஆனால் உள்ள போயிட்டு அவர் என்னெல்லாம் பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு வெளில வந்துடுறாரு. அண்ணன் தான் அம்பேத்கர் விருது வாங்கியிருக்காரு இல்லையா? அவர் என்ன பண்ணணும், இந்த மாதிரி சமயத்துல வாயை திறக்காம மற்ற நேரத்துல எல்லாம் வாயை திறந்து, இந்த இடத்துல இது நடக்குது, இது தடுக்கப்படணும், இந்த இடத்துல அது நடந்துருச்சு, தடுக்கப்படணும்னு அவர் பேசணும். அவர் அதெல்லாம் பேச மாட்டார். பிஜேபிக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு, அதாவது இந்தி கூட்டணிக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு வந்ததுன்னா அதை அப்படியே பிஜேபி பக்கம் திசை திருப்பறதுக்கான தோசையை சுடுவாரு. அதே பிஜேபி மேல ஒரு தவறு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை பொங்கி எடுத்து பேசுவாரு. இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் நம்ம அமாவாசை பௌர்ணமின்னு பார்க்காம பொதுவாகவே கொஞ்சம் விலக்கி வச்சிடணும். இவங்க கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? ராமரஹீம் இருந்தது பஞ்சாப்ல, அங்க ஆண்டு கொண்டு இருந்தது யாரு? பிஜேபி பஞ்சாப் ஆண்டுதா? கிடையாது. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு இவர் பாவம் கஷ்டப்படுறாரு. அடுத்து பட்ஜெட்ல தமிழக அரசை புறக்கணிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையா இருந்தது. இப்போ ரயில்வே பட்ஜெட் தமிழகத்துக்கு குறைவா கொடுத்துருக்காங்க அப்படின்றத திமுக எல்லா கட்சிகளும் இப்போ குற்றச்சாட்டா முன்வச்சிட்டு. சு வெங்கடேசன் பத்தி சொல்றீங்க. சு வெங்கடேசன் யாருங்கிறத புரியாதவங்களுக்கு அறிமுகம். முதல்ல அவர் தான் அந்த பிரச்சனையை ட்வீட் போடுறாரு. அவர் தான் போடுறாரு. அவர் யாருன்னு தெரியலன்னா அப்புறம் உங்களுக்கு புரியாது இல்லையா? இப்ப நம்ம ராம் ரஹீம் பத்தி பிரகாஷ் ராஜ் சொன்ன மாதிரி ஆயிடும். ராம் ரஹீம் என்னவோ ராமாயணத்துல இருந்து வந்தவர்னு நினைச்சிட்டு வாங்குங்கிற கதையில பண்றாரு. அவர் அப்படி எல்லாம் கிடையாது. அவர் ஒரு கேப் மாதிரி. அவர் எந்த ஒரு பிஜேபி அரசும் காப்பாற்றவும் இல்லை, செயல்படுத்தவும் இல்லை. பஞ்சாப்ல பிஜேபி ஆளவும் இல்லை, அங்க ஆண்டு கொண்டிருந்ததெல்லாம் வேற. சு வெங்கடேசன் யாருன்னா என்ன, செங்கோலை கொண்டு போய் பாராளுமன்றத்துல வைக்கிறீங்களா? செங்கோலை வைத்துக் கொண்டிருந்தது அரசன். இந்த கவுண்டமணி இந்த கரகாட்டக்காரன் படத்துல சொல்ற மாதிரி இந்த காரை யார் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேசின ஒரு கேவலமான ஒரு எம்பி பாராளுமன்றத்திலே பேசினார். என்ன பேசினார் அவரு அப்படின்னு சொன்னா, செங்கோலை வைத்துக் கொண்டிருந்தது அரசன். அரசன் அந்த புறத்தில் அழகிகளோடு இருந்தான். அந்த செங்கோலை கொண்டு வச்சிட்டீங்களான்ட்டார். பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா திமுகவும் மன்னராட்சி தான், தாத்தா பையன் அப்படிங்கிற மன்னராட்சி. காங்கிரஸும் மன்னராட்சி தான், அது கொள்ளு தாத்தால இருந்து ஆரம்பிச்சு. இவங்களுக்கு எல்லாம் பதட்டமாயி ஐயோ மன்னராட்சியை பத்தி ஏதோ சொல்றாரு, அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க. இப்ப சு வெங்கடேசன் பேசுறது ஒரு 6 ரயில் நிலைய திட்டங்களை பற்றி. முதல்ல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பிஇ பட்ஜெட் எஸ்டிமேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்இன்னு ஒன்று சப்ளிமெண்டரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்னு ஒன்று சொல்லுவாங்க. பட்ஜெட்ல போடும். அதுலயும் ஒரு நம்பர் சொல்றாங்க, 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. இல்ல, அது 1000 ரூபாய் கொடுத்ததுங்கிறது முக்கியம் இல்லை. அது சு வெங்கடேசனுக்கு இப்பதானே அவர் பாவம் பட்ஜெட்டை பாக்குறதுனால அவருக்கு தெரியறது இல்லை. பொதுவா ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கணும்னு முடிவு பண்றாங்கன்னு சொன்னா, இங்க இருந்து இங்க போகும், இந்த ரூட்ல இருந்து இந்த ரூட்டுக்கு போகும், இத்தனை பேர் பயணிப்பாங்க, அது இந்த பாதைகளை தொடர்ந்து போகும், மலையா இருந்தா மலை, நதியா இருந்தா நதி, தரையா இருந்தா தரை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த இடத்தெல்லாம் கை படுத்துறதுக்கான ஏற்பாடை பண்ணிட்டு அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பட்ஜெட் அலோகேஷன், பட்ஜெட் எஸ்டிமேட்னு ஒண்ணு போடுவாங்க. யார் போட்டிருப்பாங்க? இப்பதானே பாமக பிஜேபியோட இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக 99 ஆட்சி செய்யும் போது அதுக்கு பிறகு ஜி.கே. மணி ரயில்வே மினிஸ்டரா இருந்தார் இல்லையா? அவர் அவருடைய காலத்துல ஒரு 5 திட்டங்களை தமிழ்நாட்டுக்காக போடணும்னு போட்டிருப்பாங்க. மமதா பானர்ஜியும் ரயில்வேல இருந்தாங்க, உங்களுக்கு தெரியும். பாமகவும் வலியுறுத்தி இருக்காங்க. ஆமாமா, ரயில்வே பட்ஜெட் அப்படிங்கிறது முதல்ல ஒண்ணு அறிவிப்பாங்க, இந்த மாதிரி இடத்துல போடணும். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கு அப்புறம் போய் ரிவர்ஸ் எஸ்டிமேட்னு ஒண்ணு வரும்போது ஒரு அளவுக்கு இந்த கையடக்கப்படுத்தி அந்த ஏரியாவெல்லாம் ட்ராக் எடுத்து இந்த இடத்துல போட போறோம், இந்த நாளுக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட வருவாங்க. ஆனால் இப்ப அவர் பேசுற அந்த பிங்க் ரிப்போர்ட் அப்படிங்கிறது எஸ்ஆர்இ சம்பந்தப்பட்டது. அதாவது இந்த வருடம் இந்த ப்ராஜெக்டை நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. அப்ப அங்க 0ன்னு போட முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் 1000 ரூபான்னு போடுறாங்க, 111ன்னு போடுவாங்கன்னு இவன் சொல்லுவான். அது தப்பு. 1000ன்னு போடுவாங்க, இல்ல 1001ன்னு போடுவாங்க. இது 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த இடத்துல இந்த வருடம் இந்த ப்ராஜெக்ட் இல்ல, ஒரு 6 ப்ராஜெக்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். அவர் சொல்லியிருக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல இது வரலங்கிறதுனால, இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கலைங்கிறதுனால என்ன பாதிப்பு வந்துருச்சுன்றத அவர் தான் சொல்லணும். திண்டிவனம், ஜெஞ்சி அண்ட் திருவண்ணாமலை 70 கிலோமீட்டருக்கான ஒரு பாதை. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவிலேயே எல்லா 91% பாதை எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிருக்கிறதுங்கிறது சதன் ரயில்வேல தான். இந்தியா பூரா 45% தான் மின்சாரத்துக்குள்ள வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க போடுற ட்ரெயின்ஸ் எல்லாம் கரெக்டா போகுது,
இதுக்கு எலக்ட்ரிபிகேஷன் ட்ராக் கொடுத்துருக்காங்க. இது சுயமாக தன்னை செயல்படுத்திட்டு போகுது. பொல்யூஷன் கண்ட்ரோல்ல இருந்து வெளில வந்து இந்த கரி மாசு அதுல இருந்து வெளில வந்து இது வந்து செயல்படுகின்றது. இது சதன் ரயில்வேவுடைய மிகப்பெரிய சாதனையா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. சோ புறக்கணிச்சிருந்தா ஆரம்பத்துல இருந்து புறக்கணிச்சிருக்கலாம் இல்லையா? ஒரு நேருவின் மகளேன்னு வருகன்னு கருணாநிதியை கூப்பிடறதுக்கு முன்னாடியில இருந்து புறக்கணிச்சிருக்கலாம். அந்த மாதிரி இல்லை. சோ தொடர்ந்து இங்க எலக்ட்ரிபிகேஷன் ஒழுங்கா நடந்திருக்கு. இந்த வருடம் பட்ஜெட்ல கூட சதன் ரயில்வேக்கு, அதாவது தமிழ்நாடு கேரளா சார்ந்தது 12,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. அதுல 6,700 சம்திங் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே கொடுத்திருக்காங்க. இது போன முறை பண்ணதை விட 8% அதிகம். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இப்ப பேசப்படுற இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து இதற்கு முன்னாடியே கருத்துக்களாக வைக்கப்பட்டு இது கொண்டு வரலாம்னு முடிவு பண்ணி. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இந்தியாவை ஆள்றது வந்து பிரதம மந்திரி மோடியா அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்ற போதே நீங்க சப்ஜெக்டிவா இன்னொன்னு சொல்லிடணும். அதிகாரிகள் தான் இந்தியாவை ஆள்றாங்க, அதிகாரிகள் தான் திட்டமைக்கிறாங்க. இது ஓகே, இது நாட் ஓகே, இது மக்களுக்கு தேவை, இது மக்களுக்கு தேவை இல்லைங்கிறத அரசியல்வாதிகள் முடிவு பண்ணலாம், சட்டசபையிலயோ அல்லது பாராளுமன்றத்திலயோ. அப்படித்தான் அது வரும். 6,700 இப்ப இவர் பேசியிருக்கிறது வந்து ஈரோடு பழனி ஒரு 91 கிலோமீட்டர். அந்த இடத்துல ஒரு ட்ராக் போடணும் அப்படிங்கிறதுக்காக போடுறதுக்கான சாத்தியம் கிடைக்கலையா? இப்ப நாமக்கல்ல எத்தனையோ வருஷங்களுக்கு வந்து இதையே வைக்க முடியல, ரயில்வே ஸ்டேஷனே கொண்டு வர முடியல, அந்த இடத்த கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவங்க போய் ஒரு இடத்த முடிவு பண்ணிட்டு வந்துடுறாங்க, அந்த இடத்த அந்த ஆள் கொடுக்க மாட்டேங்கிறாரு, கேஸுக்கு போயிடுறாரு. இப்படியே நடந்துட்டு தள்ளி போயிட்டு வருதா? ரைட், இது இந்த வருஷம் சாத்தியம் இல்லை அப்படின்னு 1000 ரூபாயை மட்டும். நான் சொல்றது ஃபைனல், தட் இஸ் சப்ளிமெண்டரி ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ல அந்த மாதிரி பண்ணுவாங்க. முதல்ல பட்ஜெட் கொடுத்தாங்க 100 கோடி கொடுத்தாங்க, இப்ப 1000 ரூபாய் ஆக்கிட்டாங்கன்னு முட்டாள்தனமா பேசக்கூடாது. கொடுங்கோலை வச்சிருக்கிறவ அந்த புறத்துல அவைகளை வச்சுட்டு இருந்தான்னு கவுண்டமணி கரகாட்டக்காரன்ல பேசுற மாதிரி பேசக்கூடாது. இது பேச வேண்டியது என்னன்னா, இந்த பட்ஜெட் இருக்கு, நிலுவையில இருக்கு, அந்த ப்ராஜெக்ட் நிலுவையில இருக்கு, ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான காலம் இந்த வருடம் இல்லை. அப்ப இந்த வருடம் ஒதுக்கலங்கிறதுனால ப்ராஜெக்டே ஒதுக்கிட்டாங்கிறது அர்த்தம் இல்ல. இப்ப சூரியங்கடேசன் ஐயா போய் கேட்பாரு இல்லையா, எனக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு திமுக கேட்பாரு. இல்லப்பா, குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா சூரியங்கடேசன் நம்ம திமுக மதிக்கலன்னு அர்த்தம் இல்ல. நீ இல்லைனாலும் உன் பையன் வளர்ந்து வரும்போது அவனை எப்படியாவது நாங்க பெரிய லெவல்ல கொண்டு வந்துடுவோம், ஏன்னா எங்க வீட்டுல நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் ஒதுக்குதல் அப்படின்னு சொல்றதுனால. தூக்கி போட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. 1000 ரூபாயை கொடுத்து 70 கிலோமீட்டருக்கு ட்ராக் போட சொன்னா சூரியங்கடேசன் எங்க இருந்து போய் போடுவாரு? அவரு 10,000 கோடி கொடுத்தா அதுல 8,000 கோடிக்கு போட்டுட்டு மீதி 2,000 கோடியை பார்த்துப்பாரு. அவர்கிட்ட போய் 1000 ரூபாய் கொடுத்தா அப்படி இது தெரியாதா? முட்டாள்களா பட்ஜெட் எழுதுறாங்க? அப்படி கிடையாது. சோ இதை அவர் அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அத்திப்பட்டு புத்தூர் அது ஒரு 80 கிலோமீட்டர், இதைத்தான் அவங்க சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, கிட்டத்தட்ட 6,700 கோடிக்கு வந்து பட்ஜெட்டை கொடுத்துட்டு, இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, பட்ஜெட்டுங்கிறது வந்து ஏதோ ட்ரெயின் விடுறது இல்லை. பட்ஜெட்ல 1000 கோடி கொடுத்துட்டாங்கன்னா எங்க நீங்க ட்ரெயின் போயிடுங்கிறது இல்லை. அந்த ட்ரெயின் போகணும்னு சொன்னா அதற்கு 1000 வேலைகள் இருக்கு. சாலை சரி பண்ண வேண்டியிருக்கு, பிரிட்ஜஸ் கட்ட வேண்டியிருக்கு, ட்ராக் பண்ண வேண்டியிருக்கு, எலக்ட்ரிபிகேஷன் இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கு, வேற ட்ராக்கோட போதுதான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப 1000 பிரச்சனைகளுக்கு பணம் செலவு பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடுக்கு ஒதுக்கி இருக்கிறது மட்டும் 6,331 கோடி. இது ஏற்கனவே இதை விட 8% அதிகம்னு சொல்லியிருக்கேன். அதை விட முக்கியமா உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும், ஏதாவது ஒரு தகவலை திமுக இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உதாரணத்துக்கு 60 ரூபாய் இருந்த பெட்ரோலை 100 ரூபாய்க்கு ஆக்கி விட்டார் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது 70 ரூபாய் இருந்தது 100 ரூபாய் ஆக்கிட்டார். மன்மோகன் சிங் எதுல இருந்து எதை ஆக்கினாருன்னு நம்ம கேட்கணும். அவரு 20 ரூபாய் இருந்தது 60 ரூபாய் கொண்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அது அதிகம் தானே? அப்படிங்கிற அடிப்படையில இருந்து நீங்க பாக்கணும். ஒரு கேள்வி இவங்க கேட்டா நாம திரும்ப 2 கேள்வி கேட்டுறணும், இல்லைன்னா நம்மள கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு குழப்பி விட்டு கிளம்பி போயிடுவாங்க. சோ இத உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப வந்து கேஸ் விலை 420 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீ தொடங்கின காலத்துல 2004 கேஸ் விலை என்னவா இருந்தது? 120 இருந்தது, நீ 480 கொண்டு வந்து விட்டியா? 3 பங்கு அதிகப்படுத்தினியா? நான் 2 பங்கு தானே அதிகப்படுத்திருக்கேன், நான் நல்லவன் தானே அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு வந்துடும். பொதுவா இப்படி யாரும் விமர்சன கருத்துக்களை வைக்கிறது இல்லை. இது தப்பு, இது தப்பு ரைட்டுன்னு தான் பேசுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம மட்டும்தான் தப்புங்கிற மாதிரி கதை விடுவாங்க. அப்ப இவன் பண்ண தப்பு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. அது பெரிய கேடியை மறைச்சு சின்ன பீடியை காட்டி கொடுக்குற மாதிரியான வேலையை செய்யறது வந்து நம்ம திராவிட மாடல். அது மக்கள் மறந்துடுவாங்கிறதுக்காக எடுத்து சொன்னேன். 2024க்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்டு, இது வந்து 2019 இருந்து 14 வரைக்கும் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டை விட 7 பங்கு அதிகம். மன்மோகன் சிங் ஐயா தன்னுடைய கடைசி 5 வருடத்துல
879 கோடி தான் கொடுத்திருந்தாரு தமிழ்நாட்டுக்கு. இப்ப 6700 கோடி வந்திருக்குன்னு அதே பட்ஜெட்ல தான் சொல்றாங்க. திரும்ப திரும்ப பட்ஜெட்ல பேர் இல்லைன்னு உடனே வைகோ ஐயா வந்து பெரிய பட்ஜெட் புத்தகத்தை கொடுத்துட்டாங்க. இவ்வளவு பெரிய புக்கெல்லாம் கிழிக்க முடியாது, கொஞ்சம் சின்னது பண்ணி கொடுன உடனே 40 பேஜ் நோட்டா போட்ட உடனே அவர் சரன்னு கிழிச்சு விட்டாரு. இப்ப கேள்வி என்னன்னா, பட்ஜெட்ல 22 இடத்துல தமிழ்நாடுங்கிற பேர் வந்திருக்கு. தமிழ்நாடுங்கிற பேர் வந்தாலும் இப்ப நீங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, 3ஆம் பிறை படத்துல நாய்க்கு பேர் வச்சு இல்ல சோறு தான் முதல்ல அந்த மாதிரி பேசக்கூடாது. அடிப்படையில அங்க 22 முறை வந்திருக்கு. பட்ஜெட் ஸ்பீச்ல அவங்க சொல்ல வேண்டிய அவசியங்கள் என்னென்ன இருந்ததோ அதை அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு இவங்க பொழுது ஓட்டிட்டாங்க. இவங்களுடைய நோக்கமே தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு தொடர்ந்து பேசி இதன் மூலமாக தமிழ்நாடு தனி நாடானதான் நல்லதுன்றத இளைஞர்களுடைய மனசை கெடுத்து அதற்கு பிறகு ஒரு போராட்டத்துல அவங்களையே பயன்படுத்தி அவங்களை சாவடிச்சு இந்த பிரிவினைவாதத்தை கொண்டு வர்றதுக்கான வேலை தான் பண்றாங்கன்னு நாம சொல்றோம். இல்ல மாநிலத்துக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம், நீங்க வந்து தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, நீ குரல் கொடுத்திருக்க வேண்டியது என்ன தெரியுமா? சு. வெங்கடேசன் ஐயா என்ன குரல் கொடுத்திருக்கணும்னா, இந்த 7 ப்ராஜெக்டுக்கு இந்த வருஷம் நீங்க ஏன் ஒதுக்கல அப்படின்னு கேட்டா அது கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ரயில்வே மந்திரிக்கு வந்துடும். ஆனா இவர் என்ன கேட்கிறாரு, 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்ன 70 கிலோமீட்டருக்கு ரயில் போட சொல்றாங்கிற மாதிரி கதையை சொல்லிட்டு உத்தரப்பிரதேசுக்கு வந்து 70 கிலோமீட்டருக்கு வந்து 500 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்கிறத சொல்லுவாரு. உங்களுக்கு இப்ப கோவம் டபுள் ஆகும். 1000 ரூபாயில என்ன நீ டிராக் போட சொல்லிட்டு அங்க மட்டும் நீ அவ்வளவு கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவம் வந்துடும். இது நியாயமான அணுகுமுறை இல்லை. அந்த 1000 ரூபாங்கிறது வந்து 0க்கு பதிலாக போட்டிருக்கிற ஒரு விஷயம். அது 1 ரூபாய்னு கூட போட்டு இருந்திருக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், சிஏஜியை பத்தி பேசும்போதெல்லாம் இவங்க வந்து 18 ரூபாய்க்கு போடுறேங்கிறத 200 கோடிக்கு பண்றேன்னாங்க அப்படின்லாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. துவாரகா விஷயம் கெஜ்ரிவால் பேச மாட்டேங்கிறாரு. அவர் எல்லாத்துக்கும் பேசுறவரு. அவரை உள்ள தொழில்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வேற பேசுவாங்க. ஏன்னா இங்க இருந்து சாராயம் அங்க போகலைன்னா அவனுக்கு பிரச்சனை வந்துடும், அவன் பேசுவாங்கிற நிலைமை இருக்கு. ஆனா அவர் ஏன் சிஏஜியை பத்தி பேச மாட்டேங்கிறாரு? அவர் தானே துவாரகாக்கு வந்து முதல் மந்திரி அப்படின்னு சொன்னா அதுக்கு மட்டும் இவனுங்க பதில் சொல்ல மாட்டாங்க. சோ இத்தனை திட்டங்களை கொண்டு வந்து, அதாவது கிட்டத்தட்ட 92 பிளைஓவர்ஸுக்கு மேல 334 ஃபுட்ஓவர் பிரிட்ஜுக்கு மேல மேம்பாலத்தை விட இப்படி பல விஷயங்களை கட்டி கொடுத்து பண்ணிருக்கும் போது இந்த 7 டிராக்ல இந்த வருடம் எந்த வேலையும் நடக்க போறது இல்லைங்கிறதுக்காக 1000 ரூபாய்னு போட்டிருக்கிறத வச்சு நீங்க எனக்கு 1000 ரூபாய் கொடுத்து 70 கிலோமீட்டருக்கு ரயில்வே டிராக் போட சொல்றாங்கன்னா, பென்சில் வாங்கிட்டு பேப்பர்ல கூட உங்களால போட முடியாது. 70 கிலோமீட்டருக்கு பென்சில் பேப்பர்ல உன்னால கோடு போட முடியாது. அப்ப எப்படி நீ போய் ரயில்வே டிராக் போட முடியும்? இந்த மடைமாற்றும் வேலையை செய்கின்ற அந்த விஷயம் தான் நமக்கு கவலையை தருது. அதைத்தான் கவர்னர் கூட சொல்லியிருக்காரு. இவங்க பிரிவினைவாதம் தான் பேசுறாங்க, நாட்டை துண்டாக்கத்தான் முயற்சி பண்றாங்க, இவங்க மாநிலத்துக்காக பேசல. சொல்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன அவர் அடிச்சுட்டான்னு உங்ககிட்ட ஒருத்தன் அழுதுட்டு வந்தா உடனே உங்களுக்கு கோபம் வந்துடும். ஏற்கனவே அந்த ஆள் மேல உங்களுக்கு ஒரு காண்டு இருந்ததுன்னா நீங்க போய் முதல்ல அவனை அடிச்சிருவீங்க. அப்புறம் தான் அவன் சொல்லுவான், இல்லைங்க என் தங்கச்சி பொண்ணு பிறந்த குழந்தைங்க இவன் காலால மிதிச்சாங்க, அதனால நான் அடிச்சேங்க. சோ முதல் கதையை சொல்ல மாட்டான். இந்த மாதிரியான கருத்துக்களை தான் நம்ம பிரிவினைவாதம்னு பேசுறோம். பட் பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு நான் சொல்றேன், ரயில்வே பட்ஜெட் வந்து 7 பங்கு அதிகமாக ஆயிருக்கு மன்மோகன் சிங் ஐயா காலத்தை விட. இப்ப ஆயிருக்குங்கிறதுனால அடுத்த 2034 மோடி வந்து ரயில்வே பட்ஜெட் போடும்போது குறைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. குறைச்சிட்டாருன்னு அதை எடுத்துக்கூடாது, தேவையில்லை, இங்க அவசியப்படல, வேற இடத்துல அவசியப்படுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே ஒழிய இந்த வஞ்சிக்கிறதுங்கிற கதைக்குள்ள நம்ம போகக்கூடாது.